Daily. Taste the Daily. கண்ணாடி வச்சு அரெஸ்ட் பண்ணி ஆகணுங்க. கண்ணாடி வச்சு போறாங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக சீமான் நேற்று பேசியிருந்த நிலையில் அவரது வீட்டை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டை முற்றுகையிடச் சென்ற தபதிகவினரை போலீசார் குண்டுகட்டாக வாகனங்களில் ஏற்றிச் சென்ற காட்சிகளையும் பார்த்தோம். மறுபுறம் சீமானுக்கு ஆதரவாக அங்கு திரண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினரின் கார் உடைக்கப்பட்டதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லம் முன்பாக தந்தைய பெரியார் திராவிட கழகத்தினர் முற்றுகையிடுவதற்காக இன்று காலை வருகை புரிந்த பொழுது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவருடைய கார் கண்ணாடியை கற்களால் எடுத்து உடைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சீமான் இல்லத்துக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒருபுறம் அதிக அளவு குவிந்திருந்தாலும் அதே போல இந்த முற்றுகை போராட்டத்திற்கு வருகை புரிந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் அதிக அளவு அவர்களும் முற்றுகையிட்டதாலும் நடத்த ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டது. தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியுடைய கார் கண்ணாடி என்பது உடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் காவல்துறையினர் குண்டுகட்டாக தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் இங்க சீமான் இல்லத்திற்கு முன்பாக நிர்வாகிகள் இருந்தனர். அவர்கள் நீண்ட நேரமாக கார் கண்ணாடியை உடைத்ததை கண்டித்தும் அதே போல சீமான் கார் கண்ணாடி உடைத்ததற்கும் அதே போல அவர்கள் இவ்வளவு நேரம் ஏன் பேச வைக்கிறீர்கள் என காவல்துறையுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதாகவும் அவ்வளவு நேரம் அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு பேட்டி கொடுக்கும் வரைக்கும் காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது எனவும் அவர்களை முன்கூட்டியாகவே கைது செய்திருக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தற்பொழுது கோஷம் எழுப்பியபடியே அவர்கள் இந்த தடுப்புகள் மீறி வர முயன்றதால் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் காவல்துறையால் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு அருகே இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரைக்குமே சீமானுடைய இல்லத்திற்கு முன்பாக அவர்கள் கட்சியின் நிர்வாகிகள் தற்பொழுதுமே அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவலர்களும் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முற்றுகை போராட்டத்தின் போது இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நாம் தமிழர் கட்சியின் கார் நிர்வாகியுடைய கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் சற்றே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உள்ள வர என்னை எதிர்கொள்ள திராணி இல்ல, தெம்பு இல்லாத கோலை பசங்க பின்னாடி இருந்து வண்டியில கண்ணாடி உடைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அறிவு மட்டு போய் இவங்க எல்லாம் பெரியாருன்னு சொல்றது வெக்கப்படணும். பொறிக்கிங்க ரவுடிங்க. இவங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? பெரியாரை தூக்கிட்டு எதுக்கு வர்றாங்க? இப்ப சரியான ஆள் தான் நேரடியா பேச வேண்டியதானே. வாதம் தப்பா இருந்தா நேருக்கு நேர் விவாதம் செய்வாங்க. எந்த இடத்துலயும் வர்றது இல்லையே. தோத்து போச்சு, இந்த தத்துவம் தோச்சு போச்சு. கோலை பசங்க ரொம்ப கேவலமா இருக்கு. கண்ணாடியை உடைக்கிறான், கார் கண்ணாடியை உடைக்கிறாளுக்கு எங்களுக்கு முடியாதா? இவ்வளவு பேர் இருக்கு, எங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? காலையில இருந்து ரொம்ப அமைதி காத்து போலீஸ்க்காக நாங்க பொறுத்து இருந்தோம். உனக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்றியா இல்ல எங்கள் மேல உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கா? நீ நேரடியா பேசு. எத்தனையோ ஊடகங்கள் இருக்கே, ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்லு. நேரா உங்களுக்கு எதிர்கொள்ள திராணி இல்ல, தெம்பு இல்ல. அண்ணன் அவர்கள் செயல்பாடுகளையும் நீ உங்களுக்கு அச்சம் வருது. இது வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தீங்க, இன்னைக்கு கையில் எடுத்துறீங்க வன்முறையா. இது எங்களுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. நாங்க அமைதி காத்து பேசாம சரி ஓகே வந்தீங்களா, நீங்க உங்களுக்கு ஜனநாயக உரிமை நீங்க எடுத்துட்டு போங்க, கொடியை காட்டுங்க போகணும். ஆனா நான் உள்ள வரும்போது நீங்க கார் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறதுக்கு யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. இதை நிச்சயமா வன்மையா கண்டிக்கிறோம். இது பெரிய அளவுல இந்த எஃப்ஐஆர் போடல, அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக தமிழகம் எங்கும் வெடிக்குங்கிறத நான் சொல்றேன். எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் போடணும். இன்னைக்கு மாலைக்குள்ள எங்களுக்கு தெரியணும்.
Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.